வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா தி மேக்னா ஃபேமிலியில் வந்து அளப்பரியான விலங்குகளின் சேட்டைகள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம டாக்கு தாங்க, நல்ல டாக்குங்க. வாங்கி தரலான்னு பார்த்தா 10 பைசா இல்லைங்க. இது நல்லா தான் கொஞ்சம் இருந்தாரு. என்ன ஆச்சு? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடங்காம அடாவடி ஆட்ட போட்டு இயல்பாவே இல்லாத வேலையெல்லாம் பண்ண அளப்பறையான அனிமல். கை வெடிச்ச கழுத, கிறுக்கு பிடிச்ச டாகி, தட்டி விட்ட பூனையில இருந்து எட்டி விட்ட குரங்கு வரைக்கும் அவரு பிடிச்சாரு, அவரையே பிடிச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி வகையான வேலை பிடிச்ச விலங்குகளை வளர்க்கறதுக்கு போன வீடியோக்குள்ள அங்க ஆட்டக்காரங்களுக்குள்ள அடிச்சுக்க. என்னடா நடந்துகிட்டு இருக்க? ஊரு வச்சத நடந்துகிட்டு இருக்க. என்னடா வேணும் உனக்கு? நல்லா தூங்குமா? தக்காளி குத்தம்லாம் பார்க்க போறது இல்ல. உன்னை கொல்ல போறதுல டவுட் இல்ல. கலை உணர்வு. அண்ணன் பொறுப்பான பையன். ஆவாசம் தவிர்ப்போம். அங்க கிளியர் அட்வைஸ் கொடுக்க. வாழ்க்கைய வாழ விடு. மொரட்டு காலைய முட்டி சாச்ச பரம்பரையா இருப்பேன். கேக்குறாங்கல, சொல்லாதீங்க. இந்த காளை மாடு பதறும் டைலாக் கண்டிப்பா நான் எழுதுறேங்கயா. அந்த நண்டு நறுக்குன்னு கேட்காது. சைட்லயே போறியா? தக்காளி உனக்கு லைசன்ஸ் யாரு கொடுத்தா? உன்னை விட பெரிய உயிரினு கேட்கறல. சொல்லு சொல்லு. நாக்க புடுங்குற மாதிரி கேட்கும். இந்த திருமணத்தில் யாருக்கும் மாற்று கருத்தோ தடையோ இருந்தால் உடனே சொல்லவும். சோறப்ப போடுவீங்க. அதான் 3 Idiots. என்ன சொல்றது? கீழே போய் பார்த்தா தெரியும். பாட்டு எடுத்துருச்சு. பயபுளைக்கு வெடுக்குன்னு வாய்ப்பு தெரிய கை 2 கடி 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 கடின்னு மனுஷங்க மாதிரி பண்ணி போடுற வரைக்கும் பொறுமையா இருப்பாங்களா? என்ன தடவிட்டு இருக்கேன்? இரு தடவிட்டு இருக்கேன். எடு எடு பாத்துட்டு இருக்கேன். நல்லா பெருசா எடு. பசியில இருக்கேன். பசியிலையா? கச்சி பத்தேன்னு மாஸ்க வாய்க்கு போட்டிருக்கும் போதே தெரியும். அவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன். தம்பி உனக்கு சேர்க்க சரியில்லை. தனிய கூடையே வச்சுட்டு அலையிற. அது உன்ன விடாது. இருக்காது. தள்ளி விட்டா சொல்லி குத்தல்ல. ஊரு கட்டு கிடக்குது. ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன இருக்கு? இது எதுக்கு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு? ஓனர், உங்க கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல மவுஸ் இருக்கு. பசுமையான காடுகள், குறுக்க ஓடு மாடுகள். வாழ்க்கை ரொம்ப இனிமையாக உள்ளல போக. A few moments later. இங்க பாரு, உன் கேமரா இதையும் உன்னாலதான் நான் விழுந்து அவமானப்பட்டேன். சரியா? ஓகே சார். அதான் நாங்க பாத்துட்டோம்ல. நீயும் எதுவும் பார்க்கல. ஓகே சார். அது சிக்கின எலி இல்ல. மாச செலவு கரெக்டா பார்க்கணும், இல்ல பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும். பால் கணக்கு பிளஸ் பெட்ரோல் கணக்கு, வீட்டு வாடகை, கேஸ், தண்ணி, ரோட் டாக்ஸ், ரீசார்ஜுக்கு, சாப்பாட்டுக்கு, கரண்ட் பில்லு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓடி ஒளியறதுக்கு நான் ஒன்றும் பூனை இல்லடா. பாஞ்சு அடிக்கிற புலிடா. எந்த பாத்துக்கங்கனே. போட்டோ ஷூட் எடுக்கும் போது கேமியோ. அடே இப்படியே மடக்கிற மாதிரி 4 போட்டோ எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப்னா அதான். முதுகு கொடுப்பான் தோழன். அவனே யாரு எழுப்புறது? அது சரி, நான் எப்படிடா? ஏய் இருக்கடா. டேய் போகாதீங்கடா. தாய் கூட போயிடுச்சு. தாய் கிலோவோ ஒண்ணா கொடுத்தாங்க. பங்காளி சிங்கு மிஸ் ஆக கூடாது. ஆவாது. அதான் மாரல் சப்போர்ட். நல்ல கேளுங்க மாமா. தக்காளி இன்னொரு வாட்டி சண்டைக்கு வந்தா எங்க மாமா பொளந்துருவாரு. இருங்க மாமா, சொல்லிட்டு போங்க. மறுபடியும் பிரச்சனை. அவர் என்ன பின்னாடி தான் இருக்காரு. மாமா மேத்துவாரு உன்னை. பேராசப்படாத இல்ல. இந்த கேமரால கர்ண காட்டுறேன் கடி. அது வச்சிருந்தது எனக்கு நக்கு. விருப்பப்படி தானே வீடு கட்ட முடியும். என்ட்ரன்ஸ் ஆளு, நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம், சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கு மேல்பாடியில ஒரு ரூம், மொட்டை சேவா இருக்கிறதுக்குலாம் பார்க்கிங்க மறந்துட்டேன். அது பதவி ஏற்பு. அதெல்லாம் இருக்கட்டும், சோத்த வழி. அதெல்லாம் எவனுக்கு வேணும்? அது மர்டர் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட்டிங் சார். அடுத்திருக்கிற பொசிஷனை பார்த்தா கண்டிப்பா அது ஒரு பூனையோட வேலையா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சுத்தி இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்தா குத்தவாளி இங்கதான் பக்கத்துல எங்கேயோ.
நான் இப்படி போய் பார்க்கறேன் சார். நான் இப்படி போய் பார்க்கறேன் சார். அதான் பூனை ஜோசியம். உனக்குன்னு ஜோடி இன்னும் வேலை தானே. ஆமியாவ். ஒழுங்கான ஓனர் இன்னும் கிடைக்கல தானே. ஆமியாவ். பூனைய மதிக்க மாட்டேங்குது தானே. ஆமியாவ். அப்ப நம்ம கிட்ட ஒரு தாயத்து இருக்கு. வேலை 5000 ரூபாய். தெருநாய் மாதிரி. ஏய் பையா வளவளன்னு இருக்க. அண்ணன் பிஸ்கெட் வாங்கிட்டு வரவா? அல்ல கிரீம் பிஸ்கெட். அது தெரு மீன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சின்ன குடும்பம் தான். பங்காளி பங்காளி சின்ன குடும்பம் தான். பைபிளுக்கு தடுமாற்றம். விசஸ் ஸ்மெல் இங்கதான் ஹெவியா. கண்டிப்பா கெளுத்தி மீனாவது ஆத்தாடு வருது. இல்ல ஒழிக்க மாட்டேன். சொன்னா கேளு. அது என் வாய்ஸ் மாதிரியே இல்ல. ஓ மிமிக்ரி பண்றார். என்னத்த சொல்ல. அது பாசக்கோடு. இதுதான் அண்ணன் போட்ட கோடு. அட போடாப்பா. தவக்கல ஃப்ரை இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். என்ன என்னன்னு எனக்கு தெரியும். அங்க ஆண்ட வேல அன்பு காட்டுனதுல கரடி இந்த கடி. இதையே ஒழுங்கா போட முடியல. பாலக்கரடி மூச்ச காட்டிடுச்சு. பைய ஸ்கிரிப்ட் படிச்சிட்டு இருக்க. சித்ரா ரவித்தன் சோஷியல் மீடியா. டயலாகே ஃபயரா இருக்கு. A few minutes later. என்ன 35 பேஜுக்கு கிளைமாக்ஸ் இருக்கு. பார்ட் 3 இருக்கு. ரைட். அது வெறும் குறைக்கிறனா இல்ல. பாட்டிமா how much? கிலோ 50. அப்ப இதுல ஒரு காலை போடு. காலை நைஸ் ஜோக். எக்ஸ்ட்ரா ஒன்னு எடுத்துக்கறேன். பராவி. அதெல்லாம் வரும். பராவி. வேற பேசுவாங்க. டேய் வீட்டு வாடா நீ. தாண்டா கெத்து. வெங்காயம் தக்காளி கூறு 10. பிசினஸ் மானியா. சேந்தானவனுக்கு அம்பிட்டு சந்தோஷம். என்னடா வாழ்க்கை இது. பாரத்துக்கு ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது. நம்மள தூக்கிட்டு வந்து ஆளு லைக் வாங்குது. இதே வீடியோவை டயலாக மாத்தி டப்பிங்க போட்டு அதே திருப்ப வீடியோவா அடுத்து போய் எடிட்டர். அங்க காதல் கண்ணை மறைச்சிருச்சு. அன்பே மாலாமா உன் லவ்வரா நான் வரலாமா? இந்த உம்மா. அது பக்கத்து வீடு ப்ரோ. ஆத்தாடி ஆத்தே. அவன் ஊஞ்சல் மாதிரி ஆடுனா. ஆத்தாடி காலோட காத்தாட கண்ட இடம்லாம் கூத்தாட உல்லாசமா ஆடுன. அங்க வேடிக்கை பார்க்க வந்தவர் வெறுப்பேத்த. ஒண்டி கட்டையா தானே பார்க்க வந்திருக்கான். அப்ப ஒன்று நினைச்சு காட்டுவோம். என்னடா ஷோ காட்டுறீங்க? அவ கிளம்புற வரைக்கும் பிடித்த பங்கடப்படுத்தும். அந்த டேபிள்ல இருக்கிறது தான் என்னோட உசரி. என்னதான் சொல்றீங்கன்னு தெரியுது. அவ்வளோலாம் ஒரு நிமிஷம். என்னதான் சொல்லி அவன் படம் பார்க்கறவன் இல்ல. படம் வேற மாதிரி இருக்குதுனா அது. A few moments later. ஓ என்ன தைரியம் இருந்தா தண்ணி கலக்காத பால் கேப்ப. சத்தையா சாப்பிடுறதுக்கு வயித்துல இடம் இல்ல. ஆனா நல்ல மனசு இருந்தா ஏடா நீ தின்னுட்டு தருவ. அத நானு அவங்கிட்ட பேச்சலாம் இல்ல. நாய் ஒரு கீழே நாய் இருக்கும்னு கேட்ட வேண்டாம். தக்காளி அவனுக்கு நான் எவன்டா பேச்சதேன். அது வெறும் ரக்கும் இல்ல. பெண்ணே வந்தா என் முன்னே நல்லா இருக்கு. தேவையான தேடி ஒரு வேளை சோறுக்கு உயிர் வாழ்றதுக்கு எங்களுக்கு தேவையில்ல உங்ககிட்ட எல்லாம் பட முடியாது. அது சீனியர் கேமரா. யாரும் வராதீங்க உள்ள நாய் இருக்கு. யாரு வேணாலும் வாங்க உள்ள நான் மட்டும் தான் இருக்கேன். அது 360 கேமரா. அங்க இடிஞ்சு உட்கார்ந்து இருந்தாப்ல. என்ன ஆச்சு மிஸ்டர் மியா குமார்? உங்க ஆளு விட்டு போச்சா? ஆளு கெட்டு போச்சுங்க. ஓ நோ பெரிய பிரச்சனையா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அரிகாட்டோ. வெரி நைஸ். கும்பரஞ்சாமி. பரட்டா. ஏக்கா நானும் நைஸ் நைஸ். திட்டு விடுறதே இல்ல. எல்லாத்துலயும் வாய வச்சிருங்க. போனம்மா ஆல்ரெடி அதுலயும் வாய புரிஞ்சிருக்கும். அது டைமிங்ல கண்ணு மாதிரி இருக்கும். 5:58 5:59 ஷிஃப்ட் முடிஞ்சு அங்கேயே கிடக்கும். மீட்டிங்க்கு வேற டைம் ஆச்சு. பங்காளி டேய் கொள்கைகளை பரப்புறதுக்காக தலைவர் கூப்பிடுறாரு. வாடா போயிட்டு வருவோம். போனாங்க. அட மக்கள் பணி செய்ய போறோம் வாடா. போனாங்க. அட தலைக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. என்ன இப்படி அலட்சியமா இருக்கீங்க? நாட்டு மக்கள்ல நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போ. என்னடா நீங்களும் அரசியல் பண்றீங்க? முக்கிய செய்தி. கால்மதி கடியன் இன்று காலையில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 3 கிலோ சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. போன நாயை கேட்க மாட்டீங்க. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. ஹோட்டலுக்கு போய் வெயிட்டருக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு வெயிட்டர் தான். சரிங்க ஐயா ஒத்துக்கிறோம்.
வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. ஆட மாட்டேன்டா, ஆட மாட்டேன் நான். ஆட மாட்டேன் மாட்டேன். ஐயா வாழ்க்கை அனுபவத்தை பகிர. இந்த பிரபஞ்சம் உருவானதுல இருந்து இந்த உலகம் ஒரு துகளாக வந்து பிறகு மலை கடல் நிலமாக பிரிந்து. யோ என்ன சும்மா பேசினே இருங்க. நான் எங்க உட்காந்து தப்பு. பூண்டு பூச்சி பச்சி என வாழ்க்கையாக விரிந்து. சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, ஒன்றும் கேட்கல. இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருந்தது. வந்து ஒன்னொன்னும் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ மேக்னட் ப்ரோ அவர் வந்து வாய்ஸ் கொடுக்குறாள், எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே அதுங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், பண்ணுற சேட்டையாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரியாக்ஷன் நம்மள மிஞ்சிருங்க போல இருக்கு. பயங்கரமா கொடுக்குதுங்க. ஒரு ரியாக்ஷன்ல அப்படியே மனுஷங்க பண்ற மாதிரி. அந்த பொருள் கொடுத்துட்டு வாங்கினா ஒன்று சேட்டை பண்ணா நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுவோம் அது அப்படியே பண்ணுங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலைங்க. இந்த டான்ஸ்லாம் வந்து எல்லா ரியாக்ஷன்ஸும் மிக்ஸ்டாக காமிது. அந்த பூனை பையன் இருக்கான் பாருங்க, எப்போ பாரு வம்புலுக்கிறத மட்டுமே வேலையா வச்சிருக்கிறான். ஆணவத்தில் ஆடுறாங்க, ரொம்ப ஆணவத்தில் ஆடுறாங்க. யாரா பார்த்தாலும் அடிச்சிடறான் முதல்ல. அது கரெக்டா மூக்குல அடிக்கிறானா, பெரிய மூக்கு பெரிய வலிக்கும். உருவத்தை கூட விட்டு வைக்கிறது பயமே கிடையாது சுத்தமா. இல்ல இப்ப டான்ஸ்ல வந்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்டா அங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. அதுவும் மிங்கலாயோ மனுஷன் மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணா. இந்த கேட்டை நம்ம எவ்வளவு பொத்து பொத்து சாஃப்டா வச்சாலும் அதுக்கு பண்றதான் அதுங்க பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அது மாறவே மாட்டேங்குது. அதாவது நீங்க என்னன்னா பாருங்க, அதுக்கு எப்போ வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் தோணுதோ அப்பதான் வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் போனாலும் அது சீண்ட மாட்டாரு, அவர் கிட்டே தொட விட மாட்டாரு அந்த மாதிரி. பட் நாய்ங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் போனாலும் வரும், அதுங்களும் கொஞ்சம். இவனுக்கு அப்படிலாம் இல்லை, அவருக்கு மூடு இருந்தாதான் வந்து நம்ம கிட்ட வந்து விட்டுவாரு, நான் போயிடுவாரு அந்த மாதிரி. அதுல ரொம்ப பிடிச்சது வந்து இந்த 2 டாக்ஸும் ஒரு லேடியை வந்து கீழே கவுத்து விட்டுட்டு லவ்னு வந்துச்சுல, அது செம்மையா இருந்துச்சு. எனக்கு அந்த கடைசிங்க அந்த பெரியவர் பேசிட்டே இருந்தாரு, கேட்டுனே இருந்துட்டு எனக்கு லாஸ்ட்டாக சொல்லிச்சு பார்த்தீங்களா, குறுக்க கண்ணாடிக்கிற எனக்கு எது கேட்காரு. அது உண்மையான்னு தோணுது. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த குரங்கா நிறைய பார்த்துட்டு இருக்கேன், சைகை மொழி நிறைய பேசுதுங்க. அதுங்களுக்கு கூட தெரியுது நம்ம என்னதான் கத்தினாலும் கதறினாலும் இந்த டோருக்கு அந்த பக்கம் கேட்காது. நம்ம சைகை மொழியில் கற்றுன்னு நம்ம பண்ணாதான் அந்த பக்கம் இருக்குங்க. அதுங்களுக்கு கூட தெரியுது கத்துறது கேட்கல, சவுண்டு கேட்கலன்றது. பட் நம்ம மனுஷங்க பாருங்க அதுகிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்களோட அறிவாக இருக்குதுங்க அதுங்கன்றது இதுலேயே தெரியுது. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.